ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கடந்த 2 மாதமா இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட விலைவாசி 165 ரூபாய்க்கு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படி விலைவாசி கிடுகிடுன்னு ஏறுறதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. தங்கம் இதே மாதிரி தான் விலைவாசி ஏற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நிகராக சிலிண்டரோட விலைவாசி அதே லெவலில் இப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்ததுன்னா இதில் பாதிக்கப்பட போகிறது நடுத்தர மக்கள் அண்டு பாமர மக்கள் தான். இவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குரிய சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. காரணம், ஒரு டீ இன்னைக்கு 12 ரூபா, இதே சிலிண்டர் விலை ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 15 ரூபாய் ஆகும். அதே மாதிரி இட்லி, வடை, இப்படி ஒவ்வொரு பொருளுடைய விலைவாசியும் அத்திமீறி கைக்கு மீறிய ஒரு விளைவேற்றமாக தெரியும். சிலிண்டர் விலைவாசி கூடி இருக்குன்னா வர்த்தகர்கள் ஒரு பிரச்சனை இல்லை. வர்த்தகர்கள் பொதுமக்கள்கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ பொதுமக்கள் இப்போ ஒரு 5 ரூபா விற்கிற டீ பலகாரம் 7 ரூபா விற்கிற மாதிரி இருக்கும். டீ 10 ரூபா விற்கிறது 12 ரூபா விற்கிற மாதிரி யாருக்கு? பொதுமக்கள்கிட்ட தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இதை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கமர்ஷியல் சிலிண்டர் சாதாரணமாக இப்போ 2 மாதத்தில் 165 ரூபாய் கிடுகிடுன்னு உயர்ந்திருக்கு. இதனால் அத்தியாவசியமாக சாமானிய மக்கள் குடிக்கக்கூடிய டீயினுடைய விலை 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. 7 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வடை இன்னைக்கு 10 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சிலிண்டரின் விலை ஏறி இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருட்களிடையும் விலையும் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.